அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். அது மிக முக்கியமான கேள்வி, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சாதி மதத்தை ஒழிச்சோம்னு சொல்றீங்களே, நீங்கள் பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் எந்த அடிப்படையில் போட்டி போட்டீங்க? பெரம்பூரில் உங்கள் சார்ந்த மதம் அதிகமாக இருக்குது, திருச்சி கிழக்கில் மதமும் சாதியும் அதிகமாக இருக்குது, அப்படி தானே போட்டி போட்டீங்க. இதுதான் நீங்கள் சாதி மதத்தை ஒழிக்க லட்சமா? சினிமாவில் இருக்கும்போது விஜய்னு போட்டீங்க, அரசியலுக்கு வந்த பிறகு ஜோசப் விஜய்னு போடுறீங்க. ஏன் சினிமாவில் நடிக்கும் போது ஜோசப்னு போடலை, இப்போ ஏன் ஜோசப்னு போட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டுடைய வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. இப்படி சீமான் அவர்கள் பேசுறாரு, அதுக்கு உங்களுடைய பதிலுன்னு கேட்டதுக்கு, சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க யாராவது கேட்டால் நான் பதில் சொல்கிறேன், இவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே ஈரோடு சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு கதர் மற்றும் காதிகிராஃப்ட் துறையினுடைய அமைச்சர் திரு விஜய பாலாஜி உட்கார்ந்துருக்காரு. அவர் போன வாரம் தான் சீமானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். அதே மாதிரியே செங்கோட்டையனும் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அது குறித்தும் அதே போல சீமான் அவர்கள் வைத்த விமர்சனத்துக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொல்லியிருக்காரு என்பது குறித்தும் அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கிட்ட பத்திரிகையாளர் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பத்திரிகையாளரே வியக்கும்படி அவர் பேசியிருக்கார். அது குறித்தும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசினாரு. அதில் அதிகபட்சமாக 10 நிமிஷம் தான் தாவேக்கா குறித்தும் தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்தும் பேசியிருப்பார். அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டது ஒரே ஒரு கேள்வி, ஜோசப் விஜய் அப்படின்னு இப்போ வந்த கடைசி படத்தில் போட்டுக்கிறீங்க, இப்போ ஜோசப் விஜய்னு போட்டுக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி ஏன் ஜோசப்னு போடலை? சினிமாவில் நீங்கள் அறிமுகமாகும் போது ஏன் ஜோசப்னு இல்லை? 68 படத்தில் இல்லாத ஜோசப்பு இப்போ வர வேண்டிய அவசியம் இருக்கு. உங்க விஜய் உயிர் என்ன வர்றேன்னு போட்டீங்கல்ல, அப்போ உங்க ஜோசப் விஜய் உயிர் என்ன வர்றேன்னு போட்டிருக்க வேண்டியதானே? தேர்தல் மேடைகளில் பேசும்போது விஜய், ஆனால் தேர்தலில் வென்ற பிறகு ஜோசப் விஜய். இது எதுக்கு? அப்போ உங்கள் மதம் சார்ந்த வாக்குகளை பறிக்கணும், நான் இந்த மதத்தை சார்ந்தவனு காட்டணும், ஆனால் மத சார்பற்ற சமூக பேசுவீங்க, உங்கள் சாதியும் மதமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 2 தொகுதியில் போட்டி போடுறீங்கன்னு சொல்லி பேசிட்டாருங்க. மொத்த பேரும் ட்ரிகர் ஆகிட்டான், கேள்விகளாக கேட்குறான். இது குறித்து பத்திரிகையாளர் போயிட்டு செங்கோட்டையன் கேட்குறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லைங்க, அவர் ஹெச் ராஜா சொன்னதை வச்சு தான் ஜோசப் விஜய்னு போட்டார். அப்போ ஹெச் ராஜா சொன்னதை வச்சு தான் ஜோசப் விஜய்னு போட்டார்னா ஹெச் ராஜா என்னெல்லாமோ சொல்லுவார், அதெல்லாம் உங்களால் செய்வாரா? ஹெச் ராஜா நீட் தேர்வு வேணும்னு சொல்லுவார், நீங்களும் நீட் தேர்வு வேணும்னு சொல்லுவீங்களா? ஹெச் ராஜா என்னெல்லாமோ கேட்பார், என்னெல்லாமோ சொல்லுவார், அதை எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்திங்களா? ஹெச் ராஜா ஜோசப் விஜய்னு சொன்னதால ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ ஹெச் ராஜா ஜோசப் விஜய்க்கு பதிலாக வேற ஏதோ விஜய்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதை போட்டுருக்கீங்களா? இங்கே ஜோசப் யூசுப் சங்கரசு பிரச்சனை இல்லை. அன்னைக்கு ஹெச் ராஜா ஜோசப் விஜய்னு சொல்லும்போது முதல் ஆளாக வந்து அவர் ஜோசப்போ யூசுப்போ சங்கரசுப்போ அவர் தமிழன் என்று பேசியது நாங்கள் தான், அண்ணன் சீமானும் தம்பிகள் தான். ஆனால் இன்றைக்கு கேட்குற கேள்வி, சாதி மதத்தை நான் ஒழிச்சிட்டேன்னு சொல்லும்போது எதுக்காக பெரம்பூர்லையும் திருச்சிக்கலையும் போட்டி போட்டீங்க? இதுதான் கேள்வி. இதுக்குத்தான் ஐயா செங்கோட்டையும் பதில் சொல்லிக்கணும். இதுக்கு பதில் சொல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் மட்டும் அறுத்து தள்ளிடுவார் இவர் செங்கோட்டையன். இவர் பேசுகிற பேச்சில் அப்படியே இடி முழக்கம், மழை பொழிந்து வானம் அப்படியே சிலுத்து நின்றோம் இவர் கேட்குற கேள்வியில். சட்டமன்றத்தினுடைய செந்தமிழில் அப்படியே அடுக்கு மொழியில் அப்படியே அந்த வைக்கப்போர்லேருந்து பிரிய உருவது மாதிரி, வானத்திலேருந்து மழை கொட்டுற மாதிரி, காவிரியார் குபுகுன்னு பொங்கி வர்ற மாதிரி வாயிலேருந்து வார்த்தை வந்துடும். நான் எதற்காக கேட்குறேன் என்றால், நான் அதற்காக சொல்லிட்டேன், நான் எதற்காக சொல்லிட்டால் எதுக்காக சொல்கிறேன், எதுக்குன்னு சொல்ல மாட்டேன். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடிகர் இருக்கும்போது விஜய்ன்றது எங்கே திடீர்னு ஜோசப் விஜய் வந்தது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. அது நீங்களே தான் அதற்கான பதிலை சொல்லுங்க. உன் பேச்சுல திமிர் தெரியுது. நீங்க இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. அங்கே சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடிய நிறைய இருக்கிறார்கள், அவர் கேட்கட்டும். புரிஞ்சதா? ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமா வைக்கும் போது நான் சொல்றது என்ன, நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு பல பேர் வெளியே இருந்து கருத்துக்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல இயலாது. சட்டமன்றத்திலே யார் யார் குரல் கொடுக்கிறாரோ, எந்த கட்சியில் குரல் கொடுக்கிறா, அதற்கான பதிலை நம்முடைய முதலமைச்சரும் மற்ற அமைச்சரும் தருவார். செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்வார் அப்படின்னா, செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்றுக்காரு. கோபியில்
அவருக்கு வந்து வாக்கு செலுத்திய மக்கள் இருக்காங்க, வாக்கு செலுத்தாத மக்கள் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு மட்டும்தான், சட்டமன்றத்தில் மட்டும்தான் ஐயா செங்கோட்டையன் பதில் சொல்லுவாருன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவருக்கு வாக்கு செலுத்திய வாக்கு செலுத்தாத கோபிச்செட்டிப்பாளையத்துடைய மக்களுக்கு பதில் சொல்வீங்களா மாட்டீங்களா? ஓ, உங்கள்கிட்ட பேசணும்னா நாங்கள் எம்எல்ஏவாய் தான் வரணுமா ஐயா? இப்போ எம்எல்ஏவாய் இல்லாத யாருமே கூட கேட்க முடியாது. ஓட்டு எப்படி சட்டசபையிலே போட்டுருக்கீங்களா? மக்கள்கிட்ட கேட்க மாட்டீங்க. மக்களில் ஒருத்தன், சாமானிய மக்களில் ஒருத்தன் உங்களை கேள்வியே கேட்கக்கூடாது. இப்போ சீமானன்னா எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, ஜெயிக்கலை. சாமானிய மக்களில் ஒருத்தன், 8 கோடி தமிழனில் ஒருத்தன், சாமானிய மனிதன், அவன் கேள்வி கேட்க தகுதி இருக்கா இல்லையா? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த உரிமை இருக்குது. எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனா இருக்கட்டும். எம்எல்ஏன்னா என்ன எம்எல்ஏனா 2 கொம்பு முளைச்சிருக்கா? எம்பின்னா 4 கொம்பு முளைச்சிருக்கா? அமைச்சர்னா 8 கொம்பு முளைச்சிருக்கா? முதலமைச்சர்னா 15 கொம்பு முளைச்சிருக்கா? முதலமைச்சர்னா யார் முதலமைச்சர்? என்னால் என் வேலையை செய்ய முடியல, எனக்காக வைத்துக்க ஒரு சேவகன், அவ்வளோதான். நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு சேவகன், முதல் சேவகன். எனக்கு வந்து பட்டா வேணும், சிட்டா வேணும், அடங்கல் வேணும், மடங்கல் வேணும், சாலை வேணும், மின்வசதி வேணும், கழிவறை வேணும், எனக்கு வந்து ஒரு நூலகம் வேணும், எனக்கு ஒரு குளம் வேணும், ஏரி வேணும், வெள்ளம் வந்தால் காப்பாற்ற, இதுக்கெல்லாம் சேர்ந்து நான் வச்சுக்க ஒரு வேலையாள். அந்த வேலையாளுக்கு சம்பளம் எடுத்து என்னுடைய வரிப்பணம், என் ஓட்டு சம்பளம் 1,20,000, ஒரு 1,05,000 எம்எல்ஏ வாங்கினா ஏன் காசு? அது சட்ட ஒரு முதலமைச்சர் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கல்ல, அது ஏன் காசு? நான் ஓட்டு போட்டு, நான் வரி கொடுத்து தேர்ந்தெடுத்துருக்கேன் எனக்கு வேலை செய்ய. அப்போ நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் மதசார்பற்ற சமூக நீதி, சாதி மதத்தை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சட்டசபையில் பேசுகிறீங்க, வெளியே பேசுகிறீங்க. அப்படி பேசும்போது இல்லையே, நீங்கள் உங்களுடைய ஓட்டு இருக்குது சோழிங்கநல்லூர் தொகுதி, உங்கள் சொந்த ஊர் ராமநாதபுரம், அங்கே நிற்காம இங்கேயும் நிற்காம ஏன் இங்கே நிற்கிறீங்க? சென்னையில் வேறு நிறைய தொகுதியில் இருக்கும்போது தேர்ந்தெடுத்து திருச்சி பெரம்பூரை மட்டும் ஏன் நிற்கணும்? அது திருச்சி கிழக்கில் வந்து நிற்கணும். திருச்சி உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஏன் நிற்கணும்? அப்போ அங்கே ஒரு கேள்வி வருது. உடனே அறிவு முத்தி போய் மூளை ஒழுகி காது வழியாக வலியும்ல ஒரு கும்பல், மூளை ஒழுகி காது வழியாக வரக்கூடிய ஒரு கும்பல் இருக்காங்க. அவங்க பெரம்பூரில் இவர்கள் மட்டும் சீமானும் கிறிஸ்தவரை தான் போட்டி போட்டுருக்காரு, சீமான் மாட்டிக்கிட்டாரு. ஆடா மூதேவிகளா! பெரம்பூரில் நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டி போட்ட வெற்றி தமிழன், அவர் பெரம்பூர்காரரு. ஜோசப் விஜய் பெரம்பூர்காரரா? இதே விஜய் சோழிங்கநல்லூர்லேயோ பக்கத்தொகுதி வேளச்சேரிலையும் நின்று தான் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நான் சாதி மதத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்லி பெரம்பூரில் நிற்பதற்கான காரணம் என்ன? நாங்கள் நிப்பாட்டிய வேட்பாளர் கிறிஸ்தவர் தான். கிறிஸ்தவ பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவரை, அந்த ஊர்க்காரரை, பெரம்பூர் பகுதியில் பெரம்பூர் தொகுதியில் பிறந்த மகனை அங்கே நிப்பாட்டிருக்கிறோம். திருச்சி கிழக்கில் திருச்சியை சார்ந்த ஒருத்தர் நிப்பாட்டோம். இப்போ அவர் இல்லை, ராமதாஸ் வெளியே போயிட்டார். திருச்சிக்காரர், அவர் திருச்சி கிழக்கு தொகுதி, அவர் அங்கே நிப்பாட்டணும். திருச்சி கிழக்குலையும் இங்கேயும் போட்டி போட்டு சாதியும் மதமும் விஜய்காரன் நீங்களும் கிறிஸ்தவர் தான் போட்டிருக்கீங்க. நாங்கள் கிறிஸ்தவர் தான் நிப்பாட்டோம், மாற்றம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களாம் நாங்கள் கிறிஸ்தவர் நிப்பாட்டினதை. அது தேர்தலுக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஒரு கிறிஸ்தவர் இவர் வெற்றி தமிழ, என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஐயா செங்கோட்டையன் முதல்ல ஒன்னாப்புல போய் சேருங்க, ஒன்னாப்புல இருந்து படிச்சு வாங்க. மக்களாட்சினா என்ன, ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டி போடுங்க. அதாவது அண்ணன் சீமானவர்கள் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, கரூரில் கருணை அடிப்படையில் வேலை என்றால், செங்கோட்டையானஜி நல்லா கேட்டுடுங்க, கரூரில் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா ஜெயலலிதா சட்டப்பையில் வச்சுக்கல பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை, அவங்க இந்த மகாமகம் குளத்துக்கு குளிக்க போனாங்க பற்றிலா, அந்த குளிக்க போகும்போது 40 பேர் செத்து போனோம்ல, அந்த 48 பேருக்கு வேலை கொடுத்தீங்களா? அரசு வேலை கருணை அடிப்படையில் வந்துச்சா? அப்படி கொடுத்துருந்தா இங்கேயும் கொடுக்கலாம். கரூரில் கருணை அடிப்படையில் வேலை என்றால், இந்த சென்னையில் ஏர் ஷோ நடத்துகிறாங்களே, அது வந்து அரசின் தவறினால் நடந்தது. இது ஒரு அரசியல் கட்சியின் தவறு. அரசு தவறுக்கும் அரசியல் கட்சி தவறுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அரசு தவறுனால 12 பேர் செத்து போகிறான் சென்னையில், அங்கே கருணை அடிப்படையில் வேலை கொடுத்திருந்தால் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 850 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான், இது அரசின் தவறு, பாதுகாப்பு பிரச்சனை, பாதுகாக்க தவறிச்சு. நாட்டு மீனவனை, வரி செலுத்திய வாக்கு செலுத்திய மீனவனை பாதுகாக்க தவறிச்சு. அந்த மீனவன் குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுப்பது என்பது கருணை. ஒரு அரசின் தவறால் ஒன்று நடந்து, அதில் ஒரு மாபெரும் விபத்து நடந்து அதில் மரணம் நிகழ்ந்தால் அது அரசின் தவறு, அங்கே அரசு வேலை கொடுத்தால் லாஜிக் இருக்கு, சரியானது. ஆனால் அதுக்கெல்லாம் கொடுக்காம ஒரு அரசியல் கட்சியின் தவறில் ஒரு நடிகரை பார்க்க வந்து மக்கள் செத்து போனதுக்கு அரசு எதற்காக வேலை கொடுக்கணும்? அப்போ அரசு வேலையினுடைய மதிப்பு குறைந்து போகுது.
அப்போ அரசு வேலை கிடைக்காத இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்னென்னப்பா, அப்போ நமக்கு செத்தா தான் வேலை போல இருக்கு, செத்தா கருணடிப்பில் நம்ம வீட்டில் யாராவது வேலை கிடைக்கும். அப்போ அந்த அரசு வேலைக்கு காத்திருக்கிற இளைஞனுடைய அப்பா அம்மாவோ நம்ம செத்தாவது நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்க மாட்டானா? இந்த 41 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா? அடுத்தடுத்து சாவு நிகழ்ந்தாலும் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழ் கட்சி அரசு பணியை நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க. கருணை என்பது நீங்கள் யாருக்கு வரணும்? ஒரு அரசு ஊழியர் பணியில் இருக்கும்போது ஓய்வு பெற்று இறந்து போயிட்டா, ஒரு அரசு ஊழியர் பணி காலத்தில் இறந்து போயிட்டா அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கலாம். இதில் நீங்கள் அழகாக தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, ஆவின் பாலகம் வச்சு கொடுங்க, இல்லை அவங்களுக்கு தொழில் முனைவோடாக மாற்றுங்க, பெரிய ஆண்டர்பிரனராக மாற்றுங்க, பெரிய கோடீஸ்வரராக மாற்றுங்க. யாருக்கும் எந்த மாற்றுக்கிறது உங்கள் கட்சி பணத்தில் பண்ணுங்க. ஊரா விட்டு நெய்யை எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க என்று விஜய் அவர்கள் கேட்டது போல கொடுக்காதீங்கன்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை பத்திரிகையாளர் கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற, தெம்பற்ற, துணிவற்ற, கோழைத்தனமான செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் உள்ளவன் சொன்னால் மட்டும்தான் நான் பேசுவேன். சட்டமன்றத்துக்கு நீங்கள் போங்க, ஒரு நாள் சீமானு வருவார். நீங்கள் இப்போ பேசுறீங்கல்ல, சட்டமன்றத்துக்கு வந்தால் தான் பேசுவேன்னு, அப்போ அவர் கேள்வி கேட்பார். அந்த கேட்குற கேள்வி எந்த கேள்விக்கும் உங்களை எவன்டையும் பதில் இருக்காது. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அனுப்பிச்சு தானே தெரியணும். உண்மையிலே கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும் அப்படின்னா யாரு கொடுக்கலன்னா, வாட்சாத்தியில் இந்தியாவிலே நடந்த உச்சபட்ச அரச பயங்கரவாதம், ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பட்டியல் பழங்குடி மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அந்த பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தான் நியாயப்படி அரசு வேலை கொடுக்கணும். உண்மையிலே இந்த அரசு, தாவேக அரசு கருணை இருக்கும்னா, வாட்சாத்தியில் படுகொலை செய்யப்பட்ட, வாட்சாத்தியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை கொடுப்பது நியாயம். அதை ஐயா செங்கோட்டையன் பரிந்துரைப்பாரா? வாட்சாத்தி நாயகனே பரிந்துரைப்பீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அப்புறம் நம்ம நாளுதூர் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம்னு சொல்லியிருக்காரு, சீமான் அவர் சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ பொன்மனச்செம்மல் தலைவர் இல்லையா, அவர் நடிக்கலையா? புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சினிமாலேருந்து வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களாம் சினிமாலேருந்து தான் வந்தாங்க, நீ புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. எம்ஜிஆர் வந்தாருன்னா 1952 அண்ணா கூட இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்கன்னா அவங்க ஒரு 10 ஆண்டுகள் அதிமுகவில் இவங்க கூட பயணிச்சாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டதுனாலே எல்லாரும் சினிமாலேருந்து வரணும்னு அர்த்தம் இருக்கா? சினிமாலேருந்து வந்தோம்னா தலைவனாக ஏற்றுக்கணும்னு அர்த்தம் இருக்கா? அண்ணன் சீமான் சொன்னது தலைவரை காட்டி, எந்த தலைவரை? தன் இனத்தின் விடியலுக்காக தன்னுடைய குடும்பத்தை களத்திலே நிறுத்தி 30 ஆண்டு காலம் சிங்கள பேர்ணுவாத்தை எதிர்த்து சண்டையிட்டு உலகத்தின் மிகச்சிறந்த ஒழுக்கமான தமிழ் தேசிய இராணுவத்தை கட்டமைத்த அந்த தலைவரை காட்டி சொன்னார். தலைவனுக்கும் நடிகனுக்கும் வித்தியாசம் தெரியல, தருதல கூட்டம், தற்குறி கூட்டம்னாரு. தலைவனா யார் தலைவன்? விஜய் தலைவனா? தலைவன்னா தன்னை நம்பி நிற்கிற மக்களுக்கு துணையாக நிற்கிறவன் தலைவன். சினிமாவில் பஞ்ச் டலாக் பேசுகிறவர், சினிமாவில் துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறவர்கள தலைவர். களத்தில் நிற்கணும். அப்படி களத்தில் நின்ன தலைவர் எங்கள் தலைவன், தேசிய தலைவர். அவரை தலைவர்னு சொல்லலாம். இவர் தலைவரா? இவ்வளோ தளபதினா யார் தளபதி? எங்கள் இனத்தின் விடியலுக்காக சண்டையிட்ட எங்கள் தலைவனே தளபதினு போட்டுக்கல, நீ என்ன தளபதி, எந்த படைக்கு தளபதினு கேட்டார். உடனே அவர் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அப்படியா? முட்டி போட்டு போனார் திருச்சியில், அது நடிப்பு இல்லையா? திடீர்னு போயிட்டு முருகன் கோயில போய் வேலை தூக்குனார், அது நடிப்பு இல்லையா? புட்டபத்தி சாய்பாபாவுக்கு போய் நின்னார, அது நடிப்பு இல்லையா? ஒருத்தன் எப்படியா எல்லா பக்கமும் நிற்க முடியும்? மும்மதமும் சம்மதம் அப்படின்னு ஒருத்தன் நிற்கிறான்னா அவன் உண்மையிலே பெரிய ஃப்ராடுக்காரன்னு அர்த்தம். மும்மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம், என் வழிபாடு எனக்கு, உன் வழிபாடு உனக்கு, லக்கும் தீனுக்கும் வழியதின், இதுதான் மரபு. இஸ்லாமியம் அழகா சொல்லுது. என் மதம் எனக்கு, நான் நான் அல்லாவே இயேசுவேன்னு சும்மா வெளிப்பட சொல்ல. ஆனால் உளமுருகி நான் வேண்டுவது என்னுடைய குலதெய்வத்தை, என்னுடைய வழிபாட்டை தான் பண்ண முடியும். எல்லாரையும் வழிபடுனா அப்போ அது நடிப்பு. என் கரூரில் நடிக்கலையா? கரூருக்கு பிறகு நடிக்கலையா? தினம் சட்டசபையில் நடிக்கலையா? இதெல்லாம் நடிப்பு கிடையாது. அவருக்கு நடிக்கவே தெரியாது. மேடையிலே ஒரு ஸ்பீச்சாக கொடுக்குறாரு, பெர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் குறித்து என்ன பேசினார், ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாய பற்றி என்ன பேசினார், ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார், இப்போ என்ன பண்ணியிருக்காரு? இதெல்லாம் நடிப்பு கிடையாது. நடிப்பு, பசப்பு வார்த்தைகளை தான் வாக்கையே படிச்சிருக்காரு. அவர் தலைவர். என்ன தலைவர்? தலைவர்னா லீடருங்க. லீடர். ஹெட் கேன் திங்க், ஷோல்டர் கேன் ஃபைட், ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்பைன் ரூலுங்கிறாரு தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர். அறிவும் வீரமும் இருப்பவன் தான் தலைமையேற்க முடியுங்கிறாரு. அப்படி அறிவும் வீரமும் இருக்கிறதா? சினிமாவில் அறிவாக பேசுறது இல்லை, சினிமாவில் சண்டை போடுறது இல்லை. ஆனால் சீமான்னு நடிக்கிறான். ஆமாம், சினிமாவில் சீமானை 100 படம் நடித்து ரசிகர் மன்றத்தை
அப்படியே மக்கள் இயக்கமாக மாற்றி, மக்கள் இயக்கத்தை அப்படியே அரசியல் இயக்கமாக மாற்றி, அந்த ரசிகர் மன்ற தலைவர்களையே அவர் வந்து மாவட்ட செயலராக போட்டு தான் கட்சி கட்டியிருக்காரு. சீமான் என்பவர் சினிமாவில் தொழிலுக்காக இயக்குனராக இருந்தார், திரைப்படங்கள் நடித்தார். ஆனால் மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக சிறைக்கு போய் யார் இந்த சீமான் அதுக்கப்புறம் அடையாளப்பட்டு லட்சக்கணக்கான தமிழ் உணர்வாளர்கள் ஒன்று கூடி அவரை தலைமையேற்று அதுக்கப்புறம் அவரே ஒரு பாதையை உருவாக்கி இன்னைக்கு ஒரு பேர் இயக்கமாக பெரிய கட்சியாக அது மாறி நிற்குது. சினிமா என்பது அவருடைய தொழில். ஆனால் அரசியல் என்பது அவர் தன்னுடைய இனத்தின் விடியலுக்காக நின்ற ஒரு பெரும் பாதை. அப்படி விஜய் அவர்கள் வந்திருக்காரா? கடைசி வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. நடிப்பை குறை சொல்லலை, ஆனால் அந்த நடிப்பை மட்டுமே தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக, தன்னுடைய அடையாளமாக, அந்த திரைக்கவர்ச்சியவே தன்னுடைய அரசியலுக்கான அடித்தளமாக போட்டு வந்தவர் விஜய். ஆனால் சீமான் தன் திரைக்கவர்ச்சியை அரசியலுக்கு பயன்படுத்தலை. இப்போ சீமான் நடிக்க தான் போறாரு, இன்னும் நடிப்பார். அது அவரோட தொழில், தன்னுடைய வருமானத்திற்கான ஒரு தொழில். அதை வைத்து அந்த படத்தை நடித்து அதில் ரசிகர்களை உருவாக்கி அந்த ரசிகர்களை ஒரு மாவட்டத்திலாக மாற்ற போகிறது கிடையாது. அங்கே அவர் அரசியல் பேசி அந்த அரசியலை வைத்து அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. அது அந்த அரசியலை தன்னுடைய தன் திரைப்படத்தை தன் அரசியல் தேவைக்கு அவர் பயன்படுத்த போகிறதில்லை. ஆனால் இங்கே நம்ம ஏற்கனவே சினிமாலேயே நம்ம பல படங்களில் பேசியிருக்கோம், நம்ம சமூக நீதி பேசியிருக்கோம், நம்ம பெண்ணுரிமை பேசி. இங்கே சினிமாவில் தான் சமூக நீதி பேசினாரா? ஏன் அவர் நடிகர்னு சொல்றானா? அவர் சினிமாவில் சமூக நீதி பேசுவார். அண்ணன் சீமான் தரையில் சமூக நீதி பேசுவார். விஜய் திரையில பெண்ணுரிமை பேசுவார். அண்ணன் சீமான் தரையில் பெண்ணுரிமை பேசியிருக்காரு. விஜய் திரையில தண்ணி பிரச்சனைக்கு பேசுவார். அண்ணன் சீமான் தரையில் தண்ணி பிரச்சனைக்கு போராடி இருக்காரு. விஜய் திரையில கார்பரேட் முதலாளிக்கு எதிர்த்து பேசுவார், ஆனால் தரையில் கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படுவார். அண்ணன் சீமான் தரையில் கார்பரேட்டுக்கு எதிராக பேசுவார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ராஜ்மோகன் நாலு துறை அமைச்சரே, அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவரே சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் யாரு, புரட்சி தலைவி அம்மா யாருங்க? திரையில் மட்டுமே நடிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர். அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அவர் வந்து திரையில் மட்டும் தான் நடிப்பார், தரையில் நடிக்க மாட்டார். ஏன் நீங்க தரையில் நடிப்பீங்களோ? ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பின்னிடுவீங்களோ நீங்கள்? உங்கள் துறையில் பள்ளிக்கல்வித்துறையில் யாரோ போய் பள்ளிக்கூடத்தில் ஆய்வு பண்ணுறான், அதை தடுக்க வக்கில்ல வந்துட்டார் வாய். உங்கள் துறை தானே அது, பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையில் ஒன்றிய செயலர் போய் ஆய்வு பண்ணுறான், மாவட்ட செயலர் போய் ஆய்வு பண்ணுறான். இன்னைக்கு நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் TK பிரபு, ட்ரோன் பிரபு, அவர் காரைக்குடி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பள்ளிக்கூடத்து மாணவன் பூரா டிவிக்கேன்னு கத்துறான். அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டு இந்த 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 படம் ஸ்பைடர் படத்தில் எஸ்ஏ சூரியன் பரல அப்படி கத்தபடி நிற்கிறாப்புல. யார்? ட்ரோன் பிரபு. டிவிக்கேன்னு சொல்கிறது அவருக்கு அப்படியே அக மகிழுது. இப்போ இந்த மாணவன் ஆர்எஸ்எஸ் கத்துனா இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுமா? இதே மாணவன் திமுகன்னு கத்துனா இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுமா? இதே மாணவன் நாம் தமிழர் கத்துனா இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுமா? எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இப்போ பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் என்றோ திமுக என்றோ நாம் தமிழர் என்றோ முழக்கமிடக்கூடாதுன்னா டிவிக்கேன்னு மட்டும் எப்படா முழக்கமிடலாம்? உங்களுடைய துறையில், பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு கனிமவளத்துறை அமைச்சருக்கு அங்கே என்ன வேலை? சரி, கனிமவளத்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்ணுறாரு, பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் வந்து குவாரியை போய் ஆய்வு பண்ணுவீங்களா? அங்கே விழுப்புரத்தில் மண் எடுத்துக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் திண்டிவனத்தில் கும்மிடிப்பூண்டில் மண் எடுத்துக்கிட்டு இருக்கிறான், தமிழ்நாடு முழுக்க இல்லீகல் மைன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, மதுரை பக்கத்தில் இல்லீகல் மைன்ஸ் ஓடுது. அதையெல்லாம் ஆய்வு பண்ண வக்கற்ற அமைச்சர், துப்புள்ள அமைச்சர், தைரியம் இல்லாத அமைச்சர், சும்மா வந்த 2 நாளில் மட்டும் சீன் போடுறதுக்கு ட்ரோனை வச்சு ஆய்வு பண்ணிட்டு பள்ளிக்கூடத்தில் கனிமவளத்துறை அமைச்சருக்கு என்ன வேலை? நாம் தான் வச்சு வழக்கு போடுது. இதற்கு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை டிவிக்கே என்று கத்தவிட்ட அந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர், அந்த ஆசிரியர், இந்த அமைச்சர் அத்தனை பேர் மீதும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு போடுறோம்டா. நீங்கள் யாரா? நீங்கள் முதல்ல யாரா? நீங்கள் பள்ளிக்கூடம் என்ன உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? நீங்கள் எம்எல்ஏவாய் அமைச்சராய் அதிகாரத்துக்கு வந்துருக்கீங்க, அவ்வளோதானே. பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை படிக்குது, என் பிள்ளை நீ டிவிக்கேன்னு கத்த வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது ஒரு பக்கம்னா, இன்னொருத்தர் அளவெடுத்து செஞ்சிருப்பார். அமைச்சராகக்கூடிய அப்படியே தகுதியோடு அளவெடுத்து செய்யப்பட்ட ஒருத்தர். யாரு? உங்கள் விஜயினுடைய நெருங்கிய நண்பர். ஸ்ரீநாத்துக்கு வாக்களிங்கன்னு ஓட்டு கேட்டாங்க தூத்துக்குடியில். அந்த ஸ்ரீநாத் கோயில்பட்டியில் மக்கள் கேட்குறான். தூத்துக்குடியில் புதிய துறைமுகம் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு இடம் எடுப்பதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. இது குறித்து
மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேள்விக்கிறாங்க. எங்கே வச்சு? கோயில்பட்டில் வச்சு. கேள்வி கேட்டால் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இல்லை மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம், இந்த கப்பல் கட்டுவதனால இப்படி ஆக போகுது, தூத்துக்குடி வந்து துறைமுக நகரம் இன்னும் பெரிய துறைமுக நகரமாக மாறப்போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னோம்ல. அதை விட்டுட்டு அருமையான ஒரு பதிலை சொல்லியிருக்காப்புல. இந்த கேள்வியை நீங்கள் தூத்துக்குடியில் கேளுங்க. அடடடடடடா, இப்படி ஒரு அமைச்சரை நான் உலகத்தை பார்த்ததே கிடையாதுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு அமைச்சர் வந்ததே கிடையாது. அப்போ தூத்துக்குடி கப்பல் கட்டக்கூடிய அந்த பிரச்சனை குறித்து தூத்துக்குடியில் தான் கேட்கணும். நீட் தேர்வை பற்றி கேள்வி கேட்டால் ஜந்தர் மந்தரில் போய் கேள்வி கேட்கணும். முல்லை பெரியாரை பற்றி கேட்கணும்னா அணைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்கணும். காவிரியை பற்றி கேட்கணும்னா குடகுமலைக்கு வந்து அமைச்சர் வந்தால் தான் பதில் சொல்லுவார். எப்பேற்பட்ட அமைச்சர்? இப்போ வெள்ளம் வந்துருச்சு, சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு. இப்போ இந்த வெள்ளத்தை பற்றி கேள்வி கேட்கணும்னா வெள்ளத்தில் அமைச்சர் மிதந்துக்கிட்டே தான் பதில் சொல்லுவாப்புல. நீங்கள் வெள்ளத்தை பற்றி வெள்ளத்துக்கு நின்று கேளுங்க. பள்ளிக்கரணை பற்றி கேள்விக்கணும்னா குப்பமேட்டில் ஏறின்னு கேள்வி கேட்கணுமோ? எனக்கு புரியலையே. இப்போ நெய்வேலியை பற்றி பேசணும், நெய்வேலி நிலக்கரிக்குள்ளே புதஞ்சிக்கிட்டே தான் கேள்வி கேட்கணுமா? ஸ்டெர்லைட்டை பற்றி கேள்வி கேட்கணும், ஸ்டெர்லைட்டுக்கு உள்ளே உட்காந்து தான் கேள்வி கேட்கணுமா? கூடங்குளம் அணுவிலை பற்றி கேட்கணும், அந்த டனருக்குள்ள உள்ளே உட்காந்துக்கிட்டு தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணுமா? எப்படி? எந்த மாதிரியான அமைச்சர்? இப்போ நாளைக்கு மீனவர்கள் வந்து கடலுக்குள்ளே போயிருக்காங்க, சிங்கள ராணுவம் தாக்கிருச்சு, இதை பற்றி கேட்கணும்னா நீங்கள் கடலுக்குள்ளே போகும்போது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஐயா ராசா ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. காமெடி பீஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்? வாடா என் ஏரியாவுக்கு வாடா, அங்கே நான் டைம் கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கரமாக இருப்பேன் அப்படி மாதிரில வடிவேலு. அது மாதிரி தான் ஸ்ரீநாத் காமெடி பீஸு. கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லுங்கய்யா. செங்கோட்டையனை கேட்டால் சட்டசபைக்கு வந்து கேளுங்கன்றாரு, விஜயபாலாஜி கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர் தான் கேள்வி கேட்கணுங்கிறாரு, அமைச்சர் ஸ்ரீநாதா கேட்டால் தூத்துக்குடி தான், அது கோயில்பட்டிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் தான், தூத்துக்குடிக்கு வந்து கேளுங்க. இப்போ தூத்துக்குடி வந்தாச்சு, வேற எங்கே வரணும்? நீங்கள் கப்பல் கட்டு நிறுவனத்துக்கு வாங்க, அங்கேயும் வந்தாச்சு, இதுக்கு பிறகு வரணும் கப்பலுக்குள்ளே வாங்க, அங்கேயும் வந்தாச்சு, வேற எங்கணும் காலில் விழுந்துடுறேன், இதுக்கு மேலே வரதுக்கு இடம் இல்லை. தகுதியான சட்டமன்ற உறுப்பினர்கள், தகுதியான அமைச்சர்கள் நாங்க, இதுதான் உங்கள் தகுதியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சட்டமன்றத்துக்கு வா, சட்டமன்ற உறுப்பினர் அந்த கேளு, தூத்துக்குடிக்கு வான்னு சொல்கிறான். இதுக்கு பேர் தான் தற்குறித்தனம். ஏன் தற்குறின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் தற்குறி. அமைச்சர் ஸ்ரீநாத் ஒரு தற்குறி, அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு தற்குறி, அமைச்சர் விஜய பாலாஜி ஒரு தற்குறி, இப்படி நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு தற்குறி. 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் 10 நிமிஷம் பேசினாருங்க. மொத்த டிவிக்கே காரணம் ஐயோ அம்மா அப்படின்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு ட்ரிகர் ஆகிட்டானுங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸு, விளங்காத வாரியர்ஸு, ஆன்லைன் ஃபேன்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸு, மொத்த பேரும் கிளம்பிட்டான். ஐயோ சீமான்லாம் ஜெயிக்க முடியுமா? சீமான்லாம் ஜெயிக்கவே இல்லை, வரவே இல்லை, இப்போ என்ன பண்ணுங்கிற? அதனால் ஒன்றும் இல்லை, உங்களை ஒழிக்காமல் நாங்கள் ஓய போகிறதில்ல, நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், ஆனால் தாவேக்காங்கிற கட்சியை ஒழிக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ அதாவது சாட்டை எப்படி பேசாரு பாருங்க, சாட்டை இப்படி பேசாரு பாருங்க. இப்போ எங்கள் அண்ணன் பேசுறதுக்கு அப்புறம் சாட்டை பரவாயில்லடா அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? அவர் சும்மா ஒரு டீசர் தான் காட்டியிருக்காரு. இந்த 7ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, அதில் ட்ரெய்லர் இருக்குது, அடுத்து இடைத்தேர்தல், அங்கே தான் மெயின் பிக்சர் இருக்குது. கேள்வி கேட்கத்தான் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் விமர்சனம் பண்ணால் நீங்கள் தாங்க மாட்டீங்க தம்பிகளா. தம்பி, நீங்கள்லாம் படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட்மாஸ்டர் கிடையாது, அந்த ஸ்கூலை கெட்டினதே நாங்கள் தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து